ஸோ இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 years 2 yearsக்கு அப்புறமா எனக்கு இப்படி ஒரு மேடை. ஏன்னா கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ், இரவில் நிழல், அதுக்கப்புறம் ஓடிடி வந்துடுச்சு. ஸோ ஓடிடியில் தான் பண்ண வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப நாளைக்கு அப்புறமா தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படம் வந்து இதுதான். சந்தோஷமாக இருக்குது. அவங்க எல்லாரையும் பார்த்தோன்னா கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்குது. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இது எனக்கு பெரிய எக்ஸ்பிரிமெண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் மற்ற படங்கள்லாம் வந்து கூப்பிட்டு கதை சொல்லி இதுதான் அவங்க கேரக்டர் அப்படின்னு டைம் கொடுப்பாங்க அண்ட் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இங்கே அதெல்லாம் கிடையவே கிடையாது. முதல் நாள் கால் பண்ணார், இதுதான் கேரக்டர், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொன்னார். எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நெக்ஸ்ட் டே போய் அதை நடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். இவ்வளோதான். இது ஒரு சிம்பிள் ஸ்டோரி. பட் த டீம் பற்றி சொல்லணுன்னா, ரொம்ப ஜென்யூன்லி ரொம்ப சூப்பர்வான டீம். அண்ட் படம் எடுக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. அதை கரெக்டான இடத்துல போய் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்காங்கன்றது வந்து எங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு தான் தெரியும். ஸோ அதுவும் இப்படி ஒரு கான்செப்ட், இது புதுசாக இருக்கனால நிறைய பேருக்கு புதுசாக இருக்கலாம். இது என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு இருக்கலாம். ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு கரெக்டான இடத்துல வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுல போராடி இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி இந்த மாதிரி ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணதில். அண்ட் இது மாதிரி நிறைய படங்கள் அவங்க பண்ணணும், அவங்க டீம் கூட நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ட்ரெய்லர் அண்ட் ட்ரீசர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் எழுதுறதுல தான் இருக்குது. கண்டிப்பாக கொஞ்சம் பாசிட்டிவாக எழுதுங்க. அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ்ஸுக்கும் மீடியாவுக்கும் இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு படம்ன்றதுக்காக இந்த ஒரு சப்ஜெக்ட் தான் எடுக்கணும், அந்த ஒரு சப்ஜெக்ட் தான் எடுக்கணுன்ற மைண்ட் செட்டோடு போனதில்லை. ஸோ ஒரு டீமாக எங்களால் என்ன புல் ஆஃப் பண்ண முடியும், எங்களோட கெப்பாசிட்டி என்ன மாதிரி ஒரு ஸ்டோரிக்குள்ளே எங்களால் இதை ரேப் பண்ண முடியும் இந்த ஒரு ஐடியாவோட எடுத்த ஒரு படம் தான் இது. ஸோ மொத்த டீமுக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நிறைய ரொம்ப இம்சை பண்ணியிருக்கேன், அவங்கள ரொம்ப இம்சை பண்ணியிருக்கேன் எமோஷ்னலாக. அண்ட் எல்லோரும் பயங்கர பேஷண்ட்டாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ இதுக்கு மேலே இந்த படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் பார்க்குற ரெகுலரான படங்கள்லாம் சொல்லக்கூடாது, தவறான விஷயம் தான். வர படங்களில் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எஃபர்ட்டாக இருக்கும். அந்த ஒரு ஆஸ்பெக்டோடு இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை எழுதுங்க. அவ்வளோதான். நன்றி, வணக்கம். பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். அடிக்கடி மீட் பண்ணுறோம், சந்தோஷமாக இருக்குது. அது உங்களை அடிக்கடி மீட் பண்ணணும்னு நினச்சாலே அது ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான். ஸோ நிறைய இது நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த பயமறியா பிரம்மை பொறுத்த வரைக்கும் நான் திடீர் மாப்பிள்ள தான். ஏன்னா ஒரு வாட்டி ஒரு 11:30க்கு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஆல்மோஸ்ட் நான் தூங்கிட்ட சுச்சுவேஷனில் ராட்சசனோட அந்த காஸ்டியூம் டிசைனர் கீர்த்தி வாசன் வந்து ஃபோன் பண்ணாங்க. நான் எப்படின்னா இருக்கீங்க அந்த டைமில் கேட்கும்போது சொல்லு கீர்த்தி, இல்லைண்ணா உங்களுக்கு ஒரு இயக்குனர் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஃபோன். ஓகே சார், உங்கள் ஒர்க்லாம் பார்த்துருக்கேன், நான் உங்கள் கூட ஒர்க் பண்ணுவேன். ரைட் சார், எப்போன்னு சொல்லுங்கள், டேட் சொல்லுங்கள். இல்லை சார், காலையில் வரணும் சார் அப்படின்னாரு. ஸோ ஓவர் நைட்டில் நான் வந்து அங்கே போய் எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான் இது. ஸோ நம்ம என்ன தான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் படைப்பாளிகளுடைய எழுத்துக்கள் தான் காலம் கடந்தும் நிற்கும். ஸோ அந்த எழுத்துக்களுக்கு வடிவம் கொடுக்கறதா எங்களை அவங்க சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் நான் ராகுல் கபாலி அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கீர்த்திக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு உங்களுடைய சப்போர்ட்டு ரொம்ப முக்கியமாக தேவை. ஸோ இதில் நடித்தவங்க ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே பரிச்சயமானவங்க. ஸோ இது வந்து ஒரு டெக்னிக்கலாக ரொம்ப சவுண்டான ஒரு படம் இது. ஏன்னா படம் பார்த்தீங்கன்னா சிங்க்ரனைசிங் சவுண்டு இது அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி தான் இவர் ராகுல் கபாலி இதை வந்து உண்மையிலே அந்த அளவுக்கு செதுக்கி தான் இதை எடுத்திருக்காரு. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து ஒரு 5 minutes 6 minutes நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கோம். அதாவது சிங்கிள் ஷாட் மாதிரி கிடையாது, ஆனால் அந்த சீனை பொறுத்த வரைக்கும் கட் இல்லாமல் போவோம். ஸோ அதுக்கு ரொம்ப ட்ரெயின்டாகி நாங்கள்லாம் அதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வரதுக்கு ராகுல் கபாலி அண்ட் ஜேடி ஜெகதீஷ் எல்லாருமே மிகப்பெரிய கடுமையான ஒரு போராட்டங்களை சந்திச்சிருக்காங்க. ஸோ இந்த டீம் மெம்பர்ஸ் குரு அண்ணன்
ஹரிஷ் உத்தமன், இவங்க கூட ஒர்க் பண்ணது. ஏன்னா நான் படம் பண்ணும்போது இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நான் என்னோட போர்ஷன் நான் ஜான் விஜய் சார் கூட மட்டும் தான் நடித்தேன். அதுக்கப்புறம் தான் டீசர் பார்க்கும்போது தான் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. Very, very happy to be here on this very special occasion. Congrats to all of us எங்களோட entire team, especially Rahul and JD. நான் இந்த படத்தில் இன்வால்வ் ஆனதுக்கு ஒரு பெரிய ரீசன் வந்து இதோட ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு விஷயம். கண்டிப்பாக நீங்கள் இந்த ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்க்கும்போது அது உங்களுக்கு உங்களாலே உணர முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூனோ ஒரு 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 ஓஷன் ஆஃப் ஃபில்ம்ஸ்க்கு நடுவில் சம்திங் லைக் திஸ் வர்றது வந்து அவ்வளோ யூஸ்வலான விஷயம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்ஸை டெஃபினெட்லி ஆஸ் அ சொசைட்டி வி ஷுட் என்கரேஜ்னு நினைக்கிறேன்னா. அண்ட் எனக்கு பர்சனலாக வந்து இந்த படத்தில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கான நிறைய ஸ்கோப் அண்ட் ஃப்ரீடம் கொடுத்துருந்தார் டைரக்டர் ராகுல். ஹீ இஸ் பேசிக்லி அன் ஆர்டிஸ்ட் அண்ட் அவரோட ஒரு கோரில் இருக்கிற ஃபீலிங் வெளிப்படுத்தியிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். டெஃபினட்டாக ஒரு யூனிக்கான சின்சியரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ யூனோ ஐ சின்சியர்லி ஆஸ்க் ஆல் ஆஃப் யூ டு சப்போர்ட் அஸ். அண்ட் also on a personal note, இன்னைக்கு மார்னிங் தான் இந்த an ஆல்பமோட மிக்ஸ் முடித்தேன். அண்ட் I was listening to it and it was actually very nice. என்னோட ஒர்க்காக இருந்தாலும் I was really enjoying it. And thanks Rahul for making me a part of this film. And I would like to take this opportunity in the stage and Bhai Maria Brahmayoda trailer launch event. I wanted to, another thought came to my mind today because நான் வந்து ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி பேசி ரொம்ப வருஷம் ஆச்சு. I've been doing other language films and I've not had the opportunity to the usual people meet பண்ணதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இது பண்ணுறேன். So at this point I would like to place on record, I'm rethinking back where I started my career as a music composer. With the film Yuddham Se, and I sincerely express my gratitude to director Mishkin for that. And I'm happy to make this stage, to place it on record in the Vishayatha. Thank you everybody, thank you, and thanks for your support. Thank you. அது செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் ரியல் வாழ்க்கையில் அதை செய்ய மாட்டோம். ஆனால் நம்ம மைண்டுக்குள்ளே அதை ஒரு ப்ராசஸ் பண்ணி அதில் தவறு செஞ்சு பார்ப்போம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் தான், அந்த மனநிலையை தான் நான் பயமறியா பிரமை என்று நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவர் கபாலி விஸ்வந்த், அவர் கபாலி நடித்தார். கபாலி நீங்கள் ராகுல் கபாலினா அப்பா பேர் அந்த மாதிரி? அப்பா பேர் கபாலி. நான் அது ஒரு பெரிய கதை, ஒன்றும் கற்றுக்காதனால தான் படம் எடுக்க வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை அது ஒரு பெரிய கதை. அது நான் ஆக்சுவலாக இந்த ஜர்னி வந்து மோஸ்ட்டாக நான் ஒரு ஆர்கிடெக்ட்லேருந்து ஒரு ஆர்டிஸ்டாக மாறின ஜர்னி தான் இந்த 4 வருஷம். நான் ஆர்கிடெக்சர் குவிட் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். போன எல்லா இடத்துலையுமே நான் பண்ணுற பெயிண்டிங்ஸ் இல்லை நான் வரைகிற ஸ்கெச்சஸ் இதுதான் சோறு போட்டுச்சேன் 4 வருஷத்துக்கு. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஆர்ட் ஒர்க் மேலே ட்ராவல் பண்ணி இந்த ஒரு கண்ட்ரிஸ்க்கான வீசாஸு, அந்த விஷயங்கள், காசு, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த வேர்ல்டுக்கு நான் யார், இந்த ஒரு கொஷின் வந்து இன்னொரு கொஷின் இருக்கும் இல்லைங்களா, நாம் யார் இந்த உலகத்துக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஹானஸ்டான ஆர்டிஸ்ட், அந்த ஒரு விஷயத்த நான் உணர்ந்தேன். நான் வந்து பைக்கில் நான் ட்ராவல் பண்ணது வந்து இங்கேருந்து சவுத் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஆரம்பித்து நேபாள் போனேன், பூட்டான் போனேன், அங்கேருந்து மியான்மார், தாய்லாந்து, லாவோஸ், கம்போடியா, வியட்நாம், மறுபடியும் கீழே வந்து மலேசியா, சிங்கப்பூர், மறுபடியும் மலேசியாவுக்கு வந்து ஷிப் பண்ணி இந்தோனேஷியாவுக்கு போனேன். மறுபடியும் இந்தோனேஷியாவில் அப்படியே பாலி வரைக்கும் போனேன். எனக்கு அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆனதுனால என்னால் அதுக்கு மேலே பைக்கில் ட்ராவல் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சிட்டு யூரோப் போயிருந்தேன். ஸோ யூரோப்பில் ஃபின்லாண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக சென்ட்ரல் யூரோப் ஃபுல்லாக போயிருக்கேன். குரு சார், நீங்கள் ஜிகர் தண்டாவில் வந்து ரவுடிகளுக்கு அந்த நடிப்பு சொல்லி கொடுப்பீங்க, இதில் ரவுடியாகவே நடிச்சிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதான் வேலை, இதில் என்ன பண்ணுறது.
ரவுடியில் எப்பயுமே கத்தியும் இதுமா இருப்பாங்க, கெச்சு போட்டுன்னு பானுங்க. ஆமாம், இது நடிகர்கள் வந்து வெயிட்டிங் ஃபார் த ஸ்கிரிப்ட். அதான். ஸோ என்ன ரோல் வருதோ, இப்போ நீங்கள் வஞ்சகர் உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கேங்ஸ்டராக நடிச்சிருப்பேன். ஸோ எனக்கு வந்து ஒரு கேரக்டர் அது வந்து டெப்த்தாக இருக்குது, அதில் வந்து ஒரு சோல் இருக்குது அப்படின்னா நான் அதை பண்ணிவிடுவேன். ஸோ இது வந்து இப்போ பயமரியா பிரம்மைனா என்னன்னு சொல்கிறாங்களே, நம்மளால் ஒரு விஷயத்த பண்ண முடியாது. சில விஷயங்களை ஒருத்தர் அடிக்கணும், ஒருத்தர் கொல்லணும் அப்படின்னு போய் பண்ண முடியாது. அது என்ன பயம் இருக்கும், ஆனால் அப்படி நினைக்க முடியும். ஸோ அதான் பயமரியா பிரம்மை. ஸோ ஒரு பேசிவ் ஆங்கர் இருக்குதுல்ல நம்ம மனசுக்குள்ளே, அடக்கப்பட்ட கோபங்கள்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கேரக்டரும். அதில் ஒரு கேரக்டர் இந்த ஜேடியினுடைய இன்னொரு ஃபார்மாக ஒவ்வொருத்தரும் நடிச்சிருக்கிறோம். ஸோ அதில் நானும் பண்ணியிருக்கேன். டேரக்டர் ஸோ அவர் சொல்லும் போது ஜேடியோடைய மாமா தான் ரவுடியாக இருந்தார் அப்படின்னு சொன்னார். ஸோ அவருடைய ஸ்டோரியை தான் நீங்கள் எடுத்திருக்கீங்களா? எங்கள் மாமா ரவுடியாக அவங்க அதுதான் எஃப்ஐஆர்லாம் போட்டு ஆக்சுவலாக அந்த ஸ்டோரியை சொல்லி அதை எடுத்தீங்களா, இல்லை நீங்களா கிரியேட் பண்ணீங்களா? இல்லை இல்லை இல்லை, இது நாமளாக க்ரியேட் பண்ண ஒரு கேரக்டர் தான். சார் சொல்கிறப்ப, குரு சார் சொல்கிறப்ப, யாரும் நம்ம மனசுக்குள்ளார நம்ம நினைக்கிறது, இப்போ ஒருத்தங்க நமக்கு ரொம்ப விரோதியாக இருக்காங்கன்னா அவங்கள தீர்த்து கட்டணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் தீர்த்து கட்ட முடியாதுல, சட்டம் அதெல்லாம் இது இருக்குல்ல. அப்படிங்கிறப்போ அப்போ நமக்குள்ளார இருக்கிற கேரக்டருங்க தான் இல்லையா? ஆமாம், நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த தாட்ஸ் தான். அப்போ எல்லாரோட மனசோட ஈஸியாக ஒட்டி உறவாடும், ஆள் மனசோட. அந்த மாதிரி நிறைய சீக்வன்சஸ் இருக்கும். அதாவது 2-3 சீக்வன்ஸாவது ஒருத்தவங்களோட கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். இது இவருடைய கொஸ்டின் தான், ஆனால் நான் கேட்குறேன் இந்த வாட்டி. இல்லை, எப்பவுமே கேங்ஸ்டர்ஸு இந்த ரவுடி அப்படின்னாவே ஒரு டான்ஸு, ஒரு மாடல் அந்த மாதிரி உள்ளே இருக்கும், ஐட்டம் சாங் ஏதாவது. உங்களில் என்ன ரொம்ப சைலண்ட்டாகவே இருந்தது? படத்தில் பாட்டே இல்லைங்க. ஏன், என்ன காரணம்? ஏதாவது முக்கியமாக? ஏன்னா இப்போ வர படங்களில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மகாராஜாவில் கூட கிடையாது. இல்லை, தேவைப்படல. நம்ம ஒரு மூடோட ஒரு நரேட்டிவ்க்குள்ளே போகிறோம். ஸோ கஷ்டமான வேலையே ஆடியன்ஸ் அந்த மூடோட அந்த நரேட்டிவ் ஃபாலோ பண்ண வைக்கிறது தான். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் இருப்பேன். இல்லை, ஒரே மாதிரி படம் பண்ண முடியாது. ஆக்சுவலாக எனக்கு வந்து இப்போ அது மாதிரி பண்ணணும்னு விருப்பம் இருக்குது. ஒரே மாதிரி கதைகள், ஜோக்கர் மாதிரி அந்த போராட்ட களம். நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, நான் வந்து போராளி கிடையாது. ஸோ எனக்கு அதே மாதிரி கதைகள் பண்ணுறதுல இஷ்டம் இல்லை தான். நான் அதனால தான் அந்த மாதிரி கதைகளை சூஸ் பண்ணலை. ஆமாம், வந்ததுன்னா நான் அதில் இன்னும் நல்ல ஸ்கிரிப்ட் வேல்யூ நல்லா இருந்ததுன்னா பண்ணியிருப்பேன். பட் அதே பேட்டர்னில் இருக்கும்போது நான் அதை பண்ண விரும்பலை. அது காரணம் என்னென்னா, நான் ஒரு 10 ஆண்டுகள் வந்து ஒரு நாடகத்துறையில் இருந்திருக்கேன், கூத்துப்பற்றையில். நிறையா விஷயங்கள் கற்றுட்டு இருக்கும்போது நான் ஏன் ஒரு வடை மட்டுமே போடணும், எனக்கு பூரி, பொங்கல், பிரியாணி எல்லாம் பண்ண தெரியும். ஸோ அதையும் சேர்த்து பண்ணலாமேன்னு வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. டேரக்டர் சார், அதே மாதிரி இந்த ஜாக்கு அவரை விட அவரோட கார் இந்த பிங்க் கலர் ஒரு ஃபியட்டில் சுற்றிட்டு இருப்பார். நீங்கள் தானே அது பிங்க் கலர் ஃபியட் இல்லையா? அதை விடுங்க. அப்படின்னா இந்த படத்தில் ஒரு கார் வருது இல்லை, நீங்களும் நிறையா ட்ராவல் பண்ணதான் சொன்னீங்க. அந்த கார் என்ன காரு, அதுவும் ஒரு கேரக்டரா படத்தில்? அந்த கார் ஆக்சுவலாக ஒரு கேரக்டர்னே சொல்லலாம் படத்தில். எல்லா கேரக்டரோட ட்ராவல் ஆகும் அந்த கார். கான்டெஸ்ட் சார். இல்லை, வினோத்ஜி வந்து எல்லா படங்கள்லையும் வந்து ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டில் வந்து கற்பழிக்கிற மாதிரி, அப்யூஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுவார் வேறு லெவலில். பட் இந்த படத்தில் வந்து வேறு மாதிரி டைரியை புரட்டி ஒரு பத்திரிக்கையாளர் மாதிரி உட்கார வச்சுருக்கீங்களா, என்ன காரணம்? அவர் இந்த படத்தில் ஒரு ரைட்டர் தான். அது நீங்கள் தான் சொல்லணும். சார், இது கமர்ஷியல் படமா ஆர்ட் படமா? கமர்ஷியலாக ஆர்ட் கலந்து படமா? இல்லை, இது பாமர மக்களுக்கு போய் சேரணும். பாமர மக்கள் போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவத்தை கொடுக்கும். ஸோ நாம் இப்போவே பிரிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா இது பெயிண்டிங் மாரி இருக்குது, அதனால் கீழே வரையும் போய் சேருமா? ஏன் பெயிண்டிங்கை பாமர மக்கள் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ரசிகர்கள் இருக்காங்க,
அதுக்கான அதுக்குன்னு ஒரு ஜேர்னல். இப்பெல்லாம் பாமர மக்கள்லாம் இல்லைங்க. இல்லை, பாமர மக்களுக்கு எல்லா அறிவு, பாமர மக்கள்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிற உணர்வை நம்ம அதுலேருந்து மாற்றிக்கலாம். சொல்லல, அவங்க ரசிச்சு கமர்ஷியல் தான் பார்ப்பாங்க. அது மாறிட்டு இருக்குது. இல்லை, அது மாறிட்டு இருக்குது. அதுக்கு நாமளும் கொஞ்சம் ஒத்துழைப்பு செய்யணும். இந்த மாதிரி படங்களை வந்து வர சார். டாக்டர் சார், இதில் வந்து பிரம்மையில் இம்ம மொட்டை தலைகீழாக போட்டிருக்கீங்க. அதுவே பிரம்மையா இல்லை இது காரணம் இருக்கா? ஆக்சுவலாக அந்த இம்மே வராது. ஸோ அது நான் டிசைன் அந்த மாதிரி தான். அது வந்து டிசைனுக்காகவும் அதில் ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக வச்சேன் நான். தேங்க்யூ. சொல்லுங்கள். மௌனகுரு. ஓகே. ஆமாம். இல்லை, மீட் பண்ணதில்லை நான். இது ஓகே. நாம் வந்து இது வந்து ஒரு தீசிஸ் மாதிரி ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட், ஒரு ஐடியாவை தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் படம் ஃபுல்லாகவே. எது கரெக்டு எது தவறு இந்த ஒரு ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்கும். அந்த ஒரு ஆஸ்பெக்ட்குள்ளே போகிற ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த ஒரு படம். இது வந்து என்ன மாதிரி தாக்கத்தை உருவாக்கும்னா, நீங்கள் பார்க்கும் போது இல்லைன்னா மக்கள் இந்த படங்களை போய் பார்க்கும் போது ஏதோ ஒன்று வித்தியாசமாக பார்த்தோண்டா அந்த ஒரு ஃபீலிங் உருவாக்கும். அதுக்காக எடுத்த படம். தேங்க்யூ.